சென்னை யானை கவுனியில் நகை பட்டறை உரிமையாளரை தாக்கி 100 சவரன் தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன் வணக்கம். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஜெகதீஷ் என்பவர் யானைகவுனி பகுதியில ஒரு கோல்டு பட்டறை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில ஜெகதீஷ் என்பவர் நேற்று கடையில இருந்தபோது அங்கு அடையாளம் தெரியாத இரு ஆண்கள் நகையை வாங்க வேண்டும் என கடைக்குள்ள சுற்றி பார்த்திருக்கிறார்கள். அப்போது திடீரென அவர்கள் நடித்து அந்த ஜெகதீஷ் என்பவரை அவர் அந்த நகைகளை காண்பித்துக் கொண்டிருந்த நேரத்துல அவர் மீது பாட்டிலால் தலையில் அடைத்து அவரை காயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். உடனடியாக அவரை கட்டி போட்டு அருகில் இருக்கக்கூடிய அந்த 800 கிராம் மதிப்பிலான தங்க நகைகளை அவர் சுருட்டி கொண்டு தப்பி சென்றிருக்கிறார். மேலும் அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் உடைத்து டிவிஆரையும் கொண்டு சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக அவரது தம்பி வீட்டிற்கு வந்த போதுதான் இவர் தாக்கப்பட்டு இது போன்ற நகைகள் கொள்ளடிக்கப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக இது குறித்து யானைகவுனி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அருகில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை மற்றும் அந்த கடையில பதிவான கைரேகை நிபுணர்களை வரவழைத்து அந்த கைரேகை பதிவுகளையும் பதிவு செய்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நகை கடைக்குள்ள புகுந்து இது போன்று கட்டி போட்டு தாக்கி நகைகளை கொள்ளையடித்த சம்பவம் யானைகவுனி பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சோலமன்.